விவேக சிந்தாமணி என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 38வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரிலிருந்து. வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் பாடல் 38. எவர் சொன்னால் மழை பெய்யும். கொண்டான் குறிப்பறிவான் பெண்டாட்டி கொண்டன செய்வகை செய்வான் தவசி கொடி தொரியி. நல்லவை செய்வான் அரசன் இம்மூவர் பெய்யென பெய்யும் மழை. எவர் சொன்னால் மழை பெய்யும். கொண்டான் குறிப்பறிவால் பெண்டாட்டி கொண்டன செய்வகை செய்வான் தவசி கொடி தொரியி. நல்லவை செய்வான் அரசன் இம்மூவர் பெய்யென பெய்யும் மழை. தன்னை மனைவியாக கொண்ட கணவனின் மனக்கருத்தை அறிந்து நடப்பவளே சிறந்த மனைவி ஆவாள். தான் மேற்கொண்ட நோன்புகளை செய்ய வேண்டிய முறைப்படி செய்பவனே சிறந்த தவத்தை உடையவன். தீமையினின்று நீங்கி நல்ல செயல்களை செய்பவனே அரச நீதியை நடத்தும் மன்னன் ஆவான். இவர்களின் பெருமை பெரிது. இம்மூவரும் பெய் என்று கூற மழையும் பெய்யும். மீண்டும் பாடலை பார்ப்போம். எவர் சொன்னால் மழை பெய்யும். கொண்டான் குறிப்பறிவால் பெண்டாட்டி கொண்டன செய்வகை செய்வான் தவசி கொடி தொரியி. நல்லவை செய்வான் அரசன் இம்மூவர் பெய்யென பெய்யும் மழை. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகத்தில்